ஆவிக்குரிய குருட்டு என்றால் என்ன என்பதை முந்தைய பதிவிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஆவிக்குரியதான செவிட்டுத்தன்மை என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அன்றைய நாட்களிலே ஊமைகளாகத்தான் எல்லோரிடமும் பேசினார். அவர் ஊமைகளாலே அன்றி ஒன்றையும் பேசவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஊமைகளாலே பேசி முடித்த பின்பு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அது என்னவெனில், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று. இந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. காதுதான் அனைவருக்கும் இருக்கிறது, பின்ன ஏன் காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார்? ஏனெனில் அவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் அவைகளை மந்தமாக கேட்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே என்று இருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டல். காது அவைகளை கேட்கும், அதன் பிற்பாடு அவைகளை புரிந்து கொள்வதும் இல்லை, அவைகளை குறித்து நினைப்பதும் இல்லை, தாங்கள் கேட்டவைகளின் பொருள் என்னவென்று அதை குறித்து கவலைப்படுவதும் இல்லை. இதுவே மந்தமாய் கேட்டது என்று பொருள். கேட்டதை அப்படியே விட்டு விடுகிறார்கள். ஏனெனில் அதே மத்தேயு 13ஆம் அதிகாரம் அதன் 22ஆம் வசனத்திலே அந்த விதையை குறித்ததான உவமை அவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 22ஆம் வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதனால் அவனும் பலனற்று போவான் என்று. இப்படியாக வசனத்தை கேட்கிறவர்கள் அதிலே நிலை கொண்டிருப்பதில்லை. கேட்கும் அந்த நேரத்தோடு அவைகளை விட்டு விடுகிறார்கள். அதன் பிற்பாடு கேட்டவைகளை குறித்து தியானிப்பதில்லை. இப்படிப்பட்டவர்களை சொல்லுகிறார், காது உள்ளவன் கேட்க கடவன். தான் கேட்ட காரியங்கள் என்ன, தான் கேட்டவைகளின் பொருள் என்ன என்பதை குறித்து ஆராய்வதில்லை. ஏனெனில் அவன் சீசனாக இல்லாதது தான் அதற்கு காரணம். சீசன் என்று சொன்னால் இயேசுவை பின்பற்றுகிறவன். அவர்கள் பின்பு இயேசுவை பின்பற்றாததினால் தாங்கள் கேட்டதை குறித்து எந்த கவலையும் இல்லை, தாங்கள் கண்டதை குறித்தும் எந்த கவலையுமே இல்லை. இரண்டு முக்கியமான காரியங்கள். ஒரு மனுஷன் சீசன் ஆவதாக இருந்தால் அவனுடைய குருட்டுத்தன்மையும் செவிட்டுத்தன்மையும் தேவன் மாற்றி அவனுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறார். அல்லது அதை கொடுத்த பின்பு அவன் சீசன் ஆகிறான். இவை ரெண்டும் இல்லாமல் ஒரு மனுஷனால் சீசனாக தொடர முடியாது. ஒரு மனிதன் சீசனாக விரும்புகிறான், ஆனால் அவனுக்கு காண்கிற கண்களோ கேட்கிற செவியோ இல்லை என்று சொன்னாலும் அவனுக்கு தேவன் இவை இரண்டையுமே கொடுக்கிறார். சீசன் ஆனவனுக்கும் இவைகள் ரெண்டும் குறைபாடாக இருந்தால் அவனுக்கும் கொடுக்கிறார். கண் காணவில்லை சிலருக்கு, காதுகள் கேட்கும். சிலருக்கு காதுகள் கேட்கவில்லை, கண்கள் காணும். இப்படி இருந்தாலும் தேவன் அதையும் மாற்றி போடுவார். ஏனெனில் வேதத்திலே அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அதிலே அநேக கண்கள் குருடானவர்களை அவர் காணச் செய்ததுண்டு. சிலருக்கு காதுகள் மாத்திரம் கேட்காது, சிலருக்கு காதுகளும் வாயும் பேச முடியாது. இப்படி வித்தியாசமான பிணியாளிகளை எல்லாம் அவர் சுஸ்தமாக்கினார்.
இதிலே ஒரு மனிதன் இருக்கிறார். அவருடைய பெயர் பர்திமேயு. இந்த பர்திமேயுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது விவரமாக பேச வேண்டிய அவசியமில்லை. ஆயிலும் சில வார்த்தைகளை கேட்கலாம். அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு நபர். இவருக்கு காது நல்லபடியாக கேட்கும். அந்த காது நல்லபடியாக கேட்கும். ஆனால் அவர் ஒரு குருடர். இவருக்கு இப்போ தேவை பிச்சை அல்ல, வேற வழி இல்லாமல் அவர் பிச்சை எடுக்கிறார். அப்போ பிச்சை எடுக்கக்கூடியதான இந்த நபர் குருடனாக இருக்கிறபடியினால் தான் அவர் பிச்சை எடுக்கிறார். அதே நேரம் இவருக்கு காது நன்கு கேட்கிறது. ஏனெனில் கேட்கிற காது இவருக்கு இருக்கிறது, ஆனால் காண்கிற கண்ணோ இல்லை. அந்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் அதன் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இவன் நன்கு பேசுகிறவன் மற்றும் நன்கு கேட்கிறவன். ஏனெனில் இதே சம்பவத்தை லூக்கா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 35 மற்றும் 36 வசனங்களை நாம் வாசிப்போம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். பாருங்கள், இந்த பர்திமேயுவுக்கு கேட்கிற காது கொடுக்கப்பட்டது. ஏனெனில் ஜனங்கள் நடக்கிறதான சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். கேட்டு அப்படியே விட்டிருந்தால் இந்த நபருக்கு பார்வை வந்திருக்குமா என்று கேட்டால் வந்திருக்காது. ஏனெனில் இவர் குணப்படுவதற்கு மிக பெரியதான உதவியை செய்ததே இவருடைய கேட்கும் தன்மை. இவன் கேட்டு என்ன நடக்கிறது, என்ன சத்தம் என்பதை குறித்து விசாரிக்க தொடங்கி இருக்கிறார் இந்த மனிதர். இவர் விசாரித்ததினுடைய ஒரு விளைவுதான் இயேசு கிறிஸ்துவை அவர் சந்தித்தார். இவருடைய காது மட்டும் அன்றைக்கு கேட்காமல் இருந்திருந்தால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இவர் காதும் கேட்டும் ஏதோ சத்தம் அப்படின்னு இவரும் பேசாமலேயே இருந்திருந்தா இவருக்கு பார்வை வந்திருக்குமா? நிச்சயமாகவே வந்திருக்காது. ஏனெனில் கேட்கிற காது இந்த பர்திமேயுவுக்கு கொடுக்கப்பட்டது. இவர் கேட்டார். கேட்டதை அப்படியே விட்டு விடாமல் உணர்வுள்ளவனாக இதை விசாரிக்கிறார். இது என்ன சத்தம் என்று விசாரித்தான் என்றிருக்கிறது. விசாரித்ததினுடைய விளைவு பதில் இயேசு என்பதை அவர் அறிந்து கொண்டார். அவர் இயேசுவின் இடத்திலே வரும்பொழுது இயேசு கேட்கிறார் அவரிடத்தில், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. இன்றைய பிச்சைக்காரர்கள்னு சொன்னால் கேட்குறதே கேட்குறோம், எதுக்கு ஃபுல்லாக பிச்சை எடுக்கணும், பணத்தையே கேட்டு விடுவோம் அப்படின்னு நினச்சி கேட்டிருப்பாங்க. ஆனால் அவர் கேட்கிற காதை தேவன் கொடுத்ததினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறார், நான் பார்வையடைய வேண்டும் என்று. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று. விசுவாசம் எப்படி அவரை இரட்சித்தது என்பதை குறித்து வருகிற நாட்களிலே நாம் பார்க்கலாம். ஆனால் இவர் பார்வையடைந்த பின்பு என்ன செய்தார் பாருங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் அதன் 43ஆம் வசனம், உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். இதுதான் முக்கியமான வார்த்தை, அவருக்கு பின் சென்றான். அவருக்கு பின் செல்லுகிறவர்கள் அநேகர் அவரை பின்பற்றினார்கள். ஆனாலும்
இந்த நபர் பின்பற்றுகிறது என்று சொன்னால் இவரும் அவருடைய சீஷனாக மாறினார் என்று. சீஷர்கள் 12 பேர் தான் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. பிரதானமானவர்கள் 12 பேர். இன்றைய காலகட்டத்திலே இருக்கிறதான நாமும் கிறிஸ்துவை பின்பற்றினால் நாமும் அவருடைய சீஷர்கள் தான். அப்போது இந்த நபருக்கு கேட்கிற காது இருக்கிறது. இன்னும் சில அற்புதங்களை பார்க்கும் பொழுது செவிடும் ஊமையுமான மனிதனும் இருக்கிறார். அப்போ செவிட்டுத்தன்மை இருந்தால் அநேகமாக, எல்லாரும் அல்ல, அநேகமாக ஊமைத்தன்மையும் இருக்கும். இதை குறித்தும் வருகிற நாட்களிலே நாம் பார்க்கலாம். இப்போ காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால், நம்முடைய செவிடுகள், காதுகள் செவிட்டுத்தன்மை உடையதாக இருக்குமானால், அல்லது கேட்ட காரியத்தை நாம் பின்பு அது என்னவென்று விசாரியாமல் இருக்கிறோமானால் நாம் காதுகளினால் மந்தமாய் கேட்டோம் என்று பொருள். ஆதலால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு காண்கிற கண்ணையும் கேட்கிற காதுகளையும் தர வேண்டுமானால் பேசுகிற வாய் இருந்தாலே போதும். எப்படியெனில், எப்படி இந்த குருடனும் செவிட்டுத்தன்மை அல்லாதவனுமாகிய பர்திமேயு வாய்களால் திறந்து எனக்கு இறங்கும் என்று கேட்டாரோ, அதே போன்று நாம் கேட்டாலே போதும். நிச்சயமாகவே காண்கிற கண்ணையும் கேட்கிற காதையும் அவர் தருவார். அதன் பின்பு நாம் கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். அல்லது பின்பற்றினாலும் எனக்கு காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் இல்லை என்றாலும் அவரிடம் கேட்டால் போதும், அவர் நிச்சயமாக தருவார். ஆனால் கிறிஸ்துவனுடைய சீஷனாக இருக்கிற ஒருவன் குருடனாகவோ செவிடனாகவோ இருக்க மாட்டான், இருக்கவும் முடியாது. மேலும் சத்திய வார்த்தைகளை வருகிற நாட்களிலே கேட்பாமோக. தேவன் தாமே நம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களையும் திறந்து ஆவிக்குரிய செவிட்டுத்தன்மையை மாற்றி கேட்கிற காதுகளையும் தருவதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.